ஒரு தியானம் பண்ண யோகி 24 மணி நேரமும் இந்த பிரபஞ்சம் எப்படி, இந்த பூமி எப்படி இந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணிக்குதோ, அதே மாதிரி ஒரு யோகி தன்னை 24 மணி நேரமும் இந்த சுழற்சியோட அத்தனை மணி நேரத்தையும் மக்களுடைய ஒப்படைக்கிறான். மக்களோட இருக்கணும்னு நினைக்கிறான். இந்த அனைத்து உயிர்களோட இருக்கணும்னு அவன் ஒரு கனெக்ட் பண்றான். இந்த செயல் எப்படி இருக்குங்கிறத நீங்க பார்த்துக்கணும். இதுக்கு காரணம் அன்புள்ள, கருணை இல்ல, அந்த பிரபஞ்சத்தோடைய ஈர்ப்புன்னு. அந்த பிரபஞ்சம் அவனுக்கு நான் இப்படிதான் ஏங்குறேங்கிறத அவனுக்கு காட்டி கொடுக்குது. இந்த நேச்சரோடைய விஷயத்த ஒரு தியானம் பண்றவன் பாக்குறான். அப்ப தாயை ஃபாலோ பண்ணல, தந்தையை ஃபாலோ பண்ணல, நம்ம தலைவரை ஃபாலோ பண்ணல, நம்ம நாட்டுல இருக்கிற சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்ணல. முதல் முறையாக இந்த உலகம் எப்படி தோன்றப்பட்டுச்சோ, எப்படி இந்த உலகம் இயங்குதோ, இந்த உலகத்திலேருந்து எதெல்லாம் கிடைக்கணுமோ அதெல்லாம் எப்படி கிடைக்குது, அந்த ஏக்கம் எப்படி இருக்குங்கிறது ஒரு தியானம் பண்றவன் தெரிஞ்சுக்கிறான். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 செயல் வடிவத்தை ஒரு யோகி தியானம் பண்றவன் பிரிச்சு கொடுக்குறான். எப்படி கொடுக்குறான்னா, இந்த உலகம்னு ஒண்ணு தனியா வச்சுக்கோங்க, நீங்கன்னு ஒண்ணு தனியா வச்சுக்கோங்க. ஒரு டயத்துல நீங்களும் உலகமும் தனித்தனியா இருக்கிறீங்க. நீங்க இங்க நிக்கிறீங்க, உலகம் தனியா இருக்கு இப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. ஆனா தியானத்துல சுவாசத்தை ஒருத்தன் கவனிச்சு தியானத்தை மேற்கொள்ளும் போது அந்த உலகம் வேற இல்லை, அவன் வேற இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறான். அந்த உலகத்துல எப்படி ஏக்கம் இருக்கோ, உலகத்துல எப்படி படைப்பு இருக்கோ, உலகத்துல இருக்கிற அத்தனை செயலும், பஞ்சபூதம், சூரியன், இங்க இருக்கிற உலகத்துல இருக்கிற எல்லா ஏக்கமும் ஒரு சராசரி மனிதனுடைய ஆணும் பெண் உடலுக்குள்ளே அந்த ஏக்கம் அப்படியே நடக்குது. ஆகாயத்தோடைய தன்மைய ஒரு மனிதன் உடல்ல காண முடியும். சந்திரனுடைய செயல்பாடுகளை ஒரு மனிதன் உடலுக்குள்ள காண முடியும். சூரியனுடைய தன்மைய ஒரு மனிதன் உடலுக்குள்ள காண முடியும். பஞ்சபூதங்களோட தன்மைய ஒரு மனிதன் உடலுக்குள்ள காண முடியும். அந்த 9 கோள்களுடைய தன்மைய ஒரு மனிதனுக்குள்ள காண முடியும். ஒரு கோள்கள்ல உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு. இந்த மணி 12 மணிக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு சூரியன் உச்சத்துல இருக்குன்னு சொல்றாங்க. சூரியன் எத்தனையோ லட்சம் மைலுக்கு மேல இருக்கு, உங்க குழந்தை கீழே இருக்கு. கீழே இருக்கிற குழந்தைக்கு ஜாதகத்துல சூரியன் எப்படி உச்சத்துல இருக்கும்? அந்த குழந்தைக்கு இங்க இருக்கிறது தானே நீங்க கனெக்ட் பண்ணணும். லட்சம் மைலுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற இந்த நேச்சரோட அந்த குழந்தை எப்படி கனெக்ட் ஆகும்? அந்த குழந்தைக்கு எப்படி நீங்க சூரியனுடைய தன்மை இது இருக்குன்னு எப்படி நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க? அப்ப ஒரு குழந்தைக்கு அந்த சூரியனை தாண்டி அது உடலுக்குள்ளேயே ஒரு சூரிய தன்மை இருக்கு. அந்த குழந்தைக்கு இந்த உலகமும் ஒரு குழந்தையும் வெவ்வேறு இல்லை. ஆனா அந்த குழந்தைக்கு உலகம் வேறாகவும் மனுஷன் வேறையாகவும் தாயாலும் தகப்பனாவும் சொல்லி வளர்க்கப்படுது. அப்ப தாயும் தகப்பனும் இந்த உலகம் வேற நான் வேறன்னு தான் வளர்ந்துருக்காங்க. அதே போலதான் அந்த குழந்தையும் வளரப்படுது. அப்ப அந்த குழந்தைக்கு அந்த நேச்சரோட செயல் வடிவத்தை பிக்னிக்கு, பார்க்கு, லீவு, டேஸ் இதுல எல்லாம் போய் எப்படி அனுபவிக்கலாமோ அந்த மாதிரி ஒரு குழந்தை அனுபவிக்க தான் தெரியுது. அதை எப்படி பார்க்கணுங்கிறது தெரியல. இப்ப ஒரு 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 யோகி நேச்சர் என்னுடைய ஃபாதர் மதர், நேச்சர் நான் தான் அப்படிங்கிறான். இது நேச்சர் நான் தான், நேச்சர் என் ஃபாதர் மதர் அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் அவன் அந்த நேச்சர்ல இருந்து உருவாகி வந்திருக்கிறான். நானும் நேச்சரா தான் இருக்கிறேன். இப்போ உங்க வீட்டுல இருக்கிற குழந்தை பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்க ஜாட இருக்கும், கொஞ்சம் உங்க கணவரோட ஜாட இருக்கும், கொஞ்சம் உங்க தாத்தா உங்க முன்னோர்களோட ரெசிமுலேஷன் இருக்கும். அந்த மாதிரி ஒரிஜினல் நேச்சருக்குள்ள இருக்கிற உங்க எல்லாத்துக்குள்ளயும் ஒட்டுமொத்தமா இருக்கிறது எது இருக்குன்னா நேச்சர் மட்டும்தான் இருக்கு. அதை நீங்க பயன்படுத்துறது இல்லை. அதை பயன்படுத்தினா ஒரு மனிதன் வேற மாதிரி மாறும், வேற வடிவத்துக்குள்ள போயிடுறான். அப்ப வேற வடிவத்துக்குள்ள போறானா அவனுக்கு தேவையானது கிடைக்கப்படுதுங்க. அந்த செயல் வடிவம் தெரிந்து போயிருது. அப்ப ஒரு நேச்சரா போறவனுக்கு, நேச்சரோட கனெக்ட் ஆனவனுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவன் உடல் ஒரு இடத்துல செட்பேக் ஆகுது. ஆனா அவன் தியானத்துல உச்சகட்டத்துல இருக்கிறான். அவனுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு மருத்துவர் அவர் உடலை சோதிச்சு இவர் இறந்துருவாருன்னு சொல்ல வேண்டியது இல்லை. அவனே அவன் உடலை சோதிச்சு விடுவான். அவனுக்கு எப்படி மரணம் நிகழ போகுதுன்னு அவனுக்கே தெரிஞ்சிடும். அப்ப அங்க என்ன பண்றான்னா, இந்த உடல் இதுக்கு மேல தாங்காது,
இதுக்கு மேல இந்த பூமியில இந்த உடல் செயல்படாது. அப்ப இந்த இதை விக்கெட் பண்ணணும். இத ஒரு ரூம்ல இருக்கிறோம், செக் அவுட் பண்ற மாதிரி இதை செக் அவுட் பண்ணணும். அதுக்கு நாம என்ன பண்ணணும்னா, தாய் எழுது தந்தை எழுது மகன் எழுதுறதுக்குள்ள நாமளே தயாராகி, நான் டைம் 12 o'clock ஆயிடுச்சு, நான் செக் அவுட் பண்றேன் அப்படின்னு முன் வரணும். இங்க ஒரு தனி ஆணோ பெண்ணோ தன்னை உடலை செக் அவுட் பண்றதுக்கு முன் வர மாட்டான். அதுக்கு ஒரு எம்பிபிஎஸ் படிச்ச ஒரு எம்டி படிச்ச டாக்டர் சொன்னாதான் செக் அவுட்டுக்கு தயாராகிறான். அப்புறம் ஊரெல்லாம் அழுது கதறி, யோ சாவு வராதா அப்படின்னு நினைச்சு அவனே புழுங்கி அதுக்கு செக் அவுட்டுக்கு கொஞ்சம் தயாராகிறான். அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாக கூடாது. அப்ப ஒரு யோகி கூட இந்த மரணத்தை பத்தி எந்த கவலையுமே இல்லை. ஏன்னா இந்த லைஃப, இந்த உடலை எப்படி வெளியில வரணுங்கிற அந்த செயலும் தெரியுது. இந்த செயல் முன்னாடியே தெரிஞ்சதுனால அந்த நிகழ்வுகள் இப்படிதான் நிகழ்ந்து ஆகணும் அப்படிங்கறத அழகா தெரிஞ்சுக்கிறோம். அப்ப தேவைப்பட்டா இன்னொரு உடல் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்ப தேவைப்படலைன்னா இந்த உடலை காலி பண்ணிட்டு நம்ம வேலை முடிஞ்சிச்சு, நம்ம நேச்சரோட போய் கனெக்ட் ஆயிடுவோம் அப்படின்னு ஒரு யோகி நினைக்கிறான். அப்ப சில இடங்கள்ல ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் மாதிரி ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த உடலை விக்கெட் பண்ணிட்டு இந்த உடலை ஒரு சமாதி மாதிரி வைக்க கூடாது. இந்த உடலை என்ன பண்ணணும்னா, அஸ்தியை கொண்டு போய் கரப்போம்ல, அந்த மாதிரி எரிக்கப்படணும். சில உடலை மட்டும்தான் வைக்கணும், பாதுகாக்கணும். சில உடலை என்ன பண்ணணும்னா ஆன் ஸ்பாட்ல எரிக்கணும். அப்ப அந்த எரிக்கணுங்கிற செயலை ஒரு மனிதன் தீர்மானிச்சுக்கிறான். எப்படி தீர்மானிக்கிறான்னா, எங்களுக்குள்ள ஒரு குலம் இருக்கு, எங்களுக்குள்ள ஒரு கலாச்சாரம் இருக்கு, எங்களுக்குள்ள ஒரு பண்பு இருக்கு, அந்த பண்புல நாங்க மண்ணுல தான் புதைப்போம், நாங்க எரிப்போங்கிறான். ஆனா ஒரு யோகி பண்பு கலாச்சாரம்லாம் ஒண்ணு கிடையாதுன்ட்டான். ஒரு உடலை, அந்த உடலை எரிக்கணுமா புதைக்கணுமா, அந்த நேச்சரோட கனெக்ட் ஆனதுனால அவன் என்ன பண்றான்னா, இந்த உடல் கொஞ்ச நாள் இங்க இருக்கணும், பாதுகாக்கப்படணும், அதை நீ இறக்கி வைங்கிறான். அதே நேச்சர் அவனுக்கு உணர்த்த போது இந்த உடலை டிஸ்போஸ் பண்ணி எரிச்சிரு அப்படிங்கிறான். அப்ப என்ன பண்றான்னா, அவன் இந்த உடலை செக் அவுட் பண்றதுக்கு முன்னாடி ராமகிருஷ்ணரோ விவேகானந்தரோ வெளிப்படையா உடலுக்கு தீ வைக்கணும் அப்படிங்கறத சொல்றது ஒரு பக்கம். அடுத்த பட்டமா அவனுடைய தியானத்தை பயன்படுத்தி என்ன பண்றான்னா, இதய பகுதியை மையமா தாக்குவான். இதய பகுதியை என்ன தாக்குவான்னா, அவனை சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேத்து மேலையும் அந்த அவங்க இதயத்துக்குள்ள இவன் கவனத்தை வைப்பான். நீங்க தியானத்துல எப்படி சுவாசத்துல கவனம் வைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்க இதய பகுதிக்குள்ள அவன் கவனம் வைப்பான். அப்ப அவன் கவனம் வைக்கும் போது அங்க என்ன நிகழுகிறதுன்னா, எல்லாருக்குள்ளயுமே ஒரு மனதாக சாமியோட உடலை எரிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் உருவாயிடும். அப்ப யாருமே ஒரு யோகியோடைய உடலை மாற்றி செய்ய மாட்டாங்க. அப்ப அவருக்கு வேலை எளிதா பண்றதுக்கு மனிதர்கள் மாற்றிடுவாங்கிறத அந்த 25 நிமிஷம் 1 மணி நேரத்தை அவங்களை எல்லாத்தையும் ஒரு நிலைக்கு கொண்டு வந்துருவாங்க. அப்ப அந்த மாதிரிதான் அவங்க உடல் எரிக்கப்பட்டது. சில உடல் பாதுகாத்துப்பட்டு வணங்கப்படணும். கொஞ்ச நாள் இந்த உடல்ல இருந்து சில அணுக்கள் ரொம்ப தீவிரமா வேலை செய்யுது. அது ஒரு ஜீவ சமாதியா ஒரு இடத்துல இருந்தா நிறைய மனிதருக்கு அங்கேருந்து தேவையான செயல் கிடைக்கும். அதனால இந்த உடலை இங்க கொஞ்ச நாள் சில ஆண்டுகள் வைக்கணும் அப்படிங்கிற இடத்துலதான் அந்த சமாதி வைக்கப்படுது. அப்ப இதெல்லாம் நம்ம புரிஞ்சு ஒரு வேலையை செய்யும் போது அங்க என்ன ஆக போகுதுன்னா, இந்த மனித பிறப்புங்கிறது புனிதங்கிறாங்க, மனித பிறப்பு உயர்ந்ததுங்கிறாங்க, இந்த மனித பிறப்பு அரிதுங்கிறாங்க. ஆனா உலகத்துல பிறக்கப்பட்ட அனைத்து ஆணும் அனைத்து பெண்ணும் என்னுடைய ஆய்வுப்படி மனித பிறப்பே துன்பங்கிறாங்க. நான் நிறைய ஆணையோ பெண்ணையோ சந்திச்சதுல அதிகமான ஏஜ்டானவங்க, 60 வயது கடந்தவங்க, 40 வயதுக்கு மேல கடந்தவங்க எல்லாம் பிறப்பே வேண்டாம், இங்க பிறப்புல இருந்து விடுபடுறதுக்கு ஒரு ஐடியா கொடுங்க. அதே மாதிரி கடன்ல, துன்பத்துல, கணவருடைய வாழ்க்கையில, குழந்தையோட வாழ்க்கையில, சிறு குழந்தைகளுக்கு ஊனமா ஏதாவது குழந்தை பிறந்தவங்க, இவங்கெல்லாம் 38 வயசை கூட கிடக்காதவங்க காலில் விழுகும் போதோ என்னை கையெடுத்து கும்பிட்டு கண்ணீர் விடுறது அவங்க வைக்கிற கோரிக்கை பணம் வேண்டாம், எந்த செயலும் வேண்டாம், பிறப்பு இல்லாம எங்களுக்கு பண்ணி விட்டுருங்க, இந்த பாலா போன பிறப்பு இன்னமும் எங்களுக்கு வேண்டாம். அப்ப காரணம் என்னன்னா, அவங்க இந்த உலகத்தோட கனெக்ட் ஆகவே இல்லை.
இன்னைக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த புருவ மத்தியில ஒரு பெரிய வேலை நடந்துச்சுன்னா அண்டத்துல நடக்கிறது அனைத்தும் இந்த புருவ மத்தியிலே தெரியும். அங்க ஆகாயத்துல நடக்கிறத பல வருடங்களா விஞ்ஞானி ஆய்வு பண்ணி ஒரு ராக்கெட் அனுப்பி தெரிஞ்சுக்கிற விஷயத்த ஒரு யோகி ஒரு இடத்துல உட்கார்ந்து நெத்தி பொட்டுல தெரிஞ்சுக்கிறான். அப்ப இதுக்குள்ள இருந்து அந்த விஞ்ஞானிக்கும் சரி, இந்த உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய அறிவு சார்ந்தவங்களுக்கு என்னன்னா, இந்த உலகம் வேற, ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா இந்த உலகத்துல தீவிரமான மாற்றம் வந்துடும். அப்ப படிப்பு, சட்டம், கலாச்சாரம், மதம், ஜாதி, உடை, உணவு எல்லாம் மாறப்பட்டு இது எல்லாமே எப்படி இருக்கும்னா இந்த நேச்சரோட ஒட்டுனதா இருக்கும். தாய் ஜீன்ல இருந்து கொஞ்சம் வேலை செய்யுதுன்னு சொல்லுவாங்கல்ல, தந்தை ஜீன்ல இருந்து கொஞ்சம் வேலை செய்யுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த நேச்சரோட ஜீன்ல இருந்து எல்லாமே நடக்கும். அது இங்க கிடைக்கிறதுக்கு முடிந்த அளவுக்கு யோகிகளுடைய அத்தனை உரையும் அதுதான். ஆனா அந்த பாலா போன உலகம் என்ன பண்ணிருச்சுன்னா, ஒவ்வொரு யோகிகளுடைய உரையையும் கடவுள் பரப்புரையாவே கொண்டு போய் சேர்த்துருச்சு மக்கள்கிட்ட. ஒரு மதத்தோட பரப்புரையாவே கொண்டு சேர்த்துருச்சு. ஒரு பொழுதும் இயேசுநாதர் மதத்துக்காக பேசவே இல்லை. எந்த உரையிலையும் அந்த பைபிள்ல அந்த மாதிரி இல்லை. குரான்ல 5 வேளை தொழுவையோ அவங்க கிட்ட இருக்கிற செயல்பாடுகளையோ மத பரப்புரை அதுக்குள்ள இல்ல. கீதையில சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே சொந்த அண்ணன் தம்பியா இருந்தா கூட ஒரு ராஜா பதவிக்காக உன்னை கொல்றதுக்கு வருவான். ஒரே தாய் வயிற்றுல பிறந்த சகோதரன் சகோதரி கூட பதவிக்காக ஆயுதம் ஏந்துவான், பதவிக்காக விஷத்தை கையில் எடுப்பான். ஒரு தாயும் தந்தையும் சேர்ந்து என்ன செய்வாங்க, மகன் மீது அளவுக்கு அதிகமா மகள் மீது அளவுக்கு அதிகமா பாசம் வச்சு ஒரு கன்று, மாடு போட்ட கன்று நக்கி நக்கி கன்றைய மாடு கொன்றுமா. அந்த மாதிரி ஒரு குழந்தைய ஒரு தாயும் தகப்பனும் கெடுக்கிற வேலைகள்ல தீவிரமா இருப்பாங்க. அன்புங்கிற பேர்ல, பாசங்கிற பேர்ல, கருணைங்கிற பேர்ல, ஒழுக்கங்கிற பேர்ல, நாங்க செய்ய முடியுங்கிற பேர்ல ஒரு தாயும் தகப்பனுமே சேர்ந்து ஒரு குழந்தைக்கு நல்வழி காட்டுறோங்கிற பேர்ல கொண்டு போய் வேற ரூட்ல விட்டுருவாங்க. அந்த கீதையோட செயல்பாடுகளே இதுதான். அப்ப கீதையும் என்ன அந்த உலகத்துக்கு சொல்லுதுன்னா, மனிதனாக இருந்து சிந்திக்க தொடங்கினா, மனிதனாக இருந்து வாழ தொடங்கினா, நீ கருவுல உருவானதுல இருந்து சுடுகாட்டுக்கு போற வரைக்கும் வெறும் துன்பத்தை மட்டும்தான் அனுபவிக்க முடியும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த நேச்சரோட, இந்த நேச்சருக்கும் நமக்கு தொடர்பு இருக்கு. இது என்ன, பூமிங்கிறத எவனும் சுத்தி விடல, இது எப்படி சுத்துது? சூரியங்கிறத எவனும் வைக்கல, இது எப்படி உதிக்குது? சந்திரங்கிறத எவனும் உருவாக்கல, இது எல்லாம் செய்யுது. ஆனா ராக்கெட்டையோ ஹெலிகாப்டரையோ போனையோ ஒருத்தன் கண்டுபிடிச்சேங்கிறான். இந்த பூமியை ஒருத்தன் கண்டுபிடிக்கலையே, இந்த பூமியை ஒருத்தன் சுத்தலையே. ஹெலிகாப்டரை ஒருத்தன் ஓட்டுறான், விமானத்தை ஒருத்தன் ஓட்டுறான், சூரியனை அப்ப ஓட்டணுமே, சந்திரனை ஒருத்தன் ஓட்டணுமே, செய்யலையே. அப்ப இது எப்படி சாத்தியம்? அப்ப ஒரு சாதாரணமா ஒரு மனிதன் இயல்பாக ஒரு சாலைகள்ல நடந்து போறான், ஒரு வீட்டுல இருக்கிறான். அப்ப அவனுக்கு சுவாசத்தை அவன் சுவாசத்தை இழுக்கிறானா, அவன் சுவாசம் நேச்சுரலா சுவாசிக்கிறானான்னு அவனுக்கே தெரியல. அப்ப அவனுக்கு கொஞ்சம் சொட்டிங்கா இருக்கு, கொஞ்சம் வேர்வை அதிகமா இருக்கு, மயக்கம் வருது. அப்ப அவன் பலவீனமாகி உட்காடுறான். யாரோ ஒருத்தர் கூப்பிடுறான், எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் இருக்கிறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, கொஞ்சோண்டு ஸ்வீட்டு கொடுக்குறாங்க, அவனை மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போறாங்க. அங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சிஜன் லெவல், காற்றோட தன்மை கம்மியா இருக்குன்னு அவனுக்கு எமர்ஜென்சியில கொண்டு போய் வச்சு காற்று, செயற்கை காற்று கொடுக்குறாங்க. அப்ப அந்த செயற்கை காற்றை என்ன செய்யறாங்க, இந்த உடலை கொஞ்சம் பம்ப் பண்றதுக்கு, இந்த உடலை தக்க வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை அவங்க உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹார்மோன்கள்லாம் கொஞ்சம் இயல்புக்கு அந்த இடத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்ன பண்றாங்க, இயற்கைக்குள்ள அவர் சுவாசிக்க தொடங்குறாருன்னா அதை எடுத்து விடுறாங்க. அப்ப நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, நமக்குள்ள இருக்கிற இங்க இயற்கைக்குள்ள இருக்கும்போது நீங்க தப்பிக்கப்படுறீங்க, மாறப்படுறீங்க. இயற்கையை நீங்க தாண்டும் போது நீங்க எத்தனை சுகருக்கு உங்க டாக்டர் தங்கத்திலே மாத்திரையை கொடுத்தாலும் நீங்க ஒரு செயற்கையான ஒரு செயல் வடிவத்துக்குள்ளதான் பிரயாணிக்கிறீங்க. இந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படலன்னு வச்சுங்களேன், எப்பயுமே உங்க வாழ்க்கை துன்பம் தான். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த மருத்துவரா இருந்தாலும், இந்த நாட்டை ஆள்ற தலைவரா இருந்தாலும்,
ஒரு நாள் செத்து போயிடுவாரு. ஆனா அவரு சந்தோஷமா சாக மாட்டாரு. அவரும் விரும்பி தன்னுடைய உயிரை கொடுக்க மாட்டாரு. அவருக்கே தெரியாம தான் அவர் சாகுறாரு. பல போராட்டத்துக்கு அப்புறம் தான் சாகுறாரு. கட்சிக்காரன்ட்ட போராடி, தொண்டர்கள்ட்ட போராடி, மக்கள்கிட்ட போராடி, கடைசியில இந்த உடல்கிட்ட போராடி தான் எல்லா தலைவரும் செத்து போயிருக்காங்க. ஆனா ஒரு யோகி போராடக்கூடாது சாவுலங்கிறார். விவேகானந்தர் தன்னுடைய மரணத்தை அந்த நாளும் தேதியும் நட்சத்திரமும் திதியும் வந்தோடனே ராமகிருஷ்ணர் அவர்கிட்ட ஒரு குறிப்பு என்ன சொன்னார்னா, முழுமையாக இந்த நரேந்திரன் என்பவர் யார், இந்த உயிர் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த உடலை நீ விக்கெட் பண்ணிடுவ. ஒரு நாள் முழுமையா தெரிஞ்சிருச்சு. அப்ப அடுத்த நிமிஷம் என்ன சொன்னார்னா, பஞ்சாங்கத்தை தான் கேட்டாரு. அதுக்கு பஞ்சாங்கத்தை கேட்டாருன்னா, உயிர் பிரிஞ்சு போகாது, அதனாலதான் தியானம். அப்ப அந்த தியானத்திலிருந்து உயிரை தனியாக வெளியிலே கொண்டு வர வேண்டும். அப்ப அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்திருக்குன்னா, இந்த நேரம் இந்த காலத்துல அந்த உயிரை நீங்க வெளியே அனுப்புங்க, உங்க உடலை நீங்க இறக்கி வைங்க. எத்தனை வீட்டுல தன்னுடைய உடலை ஒரு தனி மனிதனால இறக்கி வைக்க முடியும்? 1000 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கிற பெரிய பெரிய கோடீஸ்வரர் தன்னுடைய உடலை, தன்னுடைய உயிரை அவரால் இறக்கி வைக்க முடியுமா? அப்ப என்ன செய்ய முடியும்? என்ன பண்ணிட முடியும்? இப்ப இது என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம பேசுறதெல்லாம் நீங்க கொஞ்சம் போய் இதை கேட்டுட்டு ஒரு டீ கடையிலயோ, நீங்க வேலை செய்யற இடத்துலயோ, இல்ல உங்க உறவினர்கிட்டயோ பேசினா, அட போப்பா நீ, நமக்கு என்னப்பா காடுகரையில விளையறதுக்கு ஏதாவது கிடைக்குமா, அந்த சாமி ஏதாவது ஆசீர்வாதம் பண்ணாரா, பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்குமா, வாழ்க்கை நல்லா இருக்குமா, மழை தண்ணி வருமா, அத சொல்லுப்பா, என்னமோ அது இதுன்னு அதெல்லாம் எனக்கு புரியாதுப்பான்றாங்க. அப்ப புரியாதுங்கிறது இல்ல, ஒரு வாழ்க்கையை எப்படி வாழணுமோ அதுக்கு நான் தயாரா இல்லைன்னு அர்த்தம், அதுக்கான பதில். அப்ப இந்த சென்ஸ், இந்த மூளை, இந்த அறிவு, இதெல்லாம் சொல்றாங்கல்ல, இது எல்லாமே இறைவனால கொடுக்கப்பட்டிருக்கு. அதை எப்படி பயன்படுத்துறோம்னு ஒண்ணு இருக்கு. மனிதராகப்பட்டவங்க நம்ம எல்லாருமே அதை பயன்படுத்துறதே இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனால இந்த உரை கூட எதுக்காக நிகழ்த்தப்படுகிறது அப்படின்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்க பயன்படுத்தணும், பயன்படுத்துவீங்க, பயன்படுத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தா அதை யோசிங்க, அதை பாருங்க. வாழ்க்கையிலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய உடலை இன்னொருத்தட்ட கொடுத்து கொடுத்து நீங்க அடிமையா எத்தனை காலத்துக்கு நிக்க போறீங்க? இதோட உண்மை தத்துவத்தை தெரியாம எத்தனை காலத்துக்கு தான் போய் நிக்க போறீங்க? அதை பார்த்துக்கங்க. ஏன்னா இந்த வாழ்க்கையில ரொம்ப கொடூரம் எதுன்னு கேட்டீங்கன்னா, உங்க மரணத்தை உங்களை தாண்டி வேற யாராலையும் கையாள முடியாதுங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை தாண்டி யாரெல்லாம் கையாளுறாங்களோ அங்க நீங்க பெரிய துன்பத்தை அனுபவிக்கிறீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான் இது இருக்கிற விஷயம். ஒரு தாத்தா, நம்ம வீட்டுல இருக்கிற தாத்தா, நம்ம வீட்டுல இருக்கிற அப்புச்சி எல்லாத்தையும் பார்த்துருப்போம். அவங்கெல்லாம் அந்த பெட்ல உயிர் போக முடியாம துன்பப்பட்டு கிடப்பாங்க. அதெல்லாம் காரணம் என்னன்னா, தன்னுடைய மரணத்தை வேற யார்கிட்டயோ ஒப்படைச்சிட்டு காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா ஒரு யோகி என்ன சொல்றான், யாருக்கிட்டையும் ஏன் ஒப்படைக்கிற, யாருக்கிட்டையும் ஏன் ஒப்படைக்கிற? அப்ப நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, எண்ணெய் தேய்ச்சி விடுறாங்க, இளநிய ஊத்துறாங்க, தண்ணிய ஊத்துறாங்க, பேரனை வர சொல்றாங்க, பாலை ஊத்துறாங்க, ஏதோ சொல்லி அந்த உயிரை செயற்கையாக அந்த உடல்ல இருந்து வெளியேற்றுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்ப அந்த உடல் என்ன ஆகுதுன்னா, பிறப்பே எடுக்கக்கூடாத அளவுக்கு பெரிய துன்பம் ஆயிடுச்சு. அதை பாக்குறாங்கல்ல சில மனிதர்களும், நமக்கு இந்த மாதிரி சாவு வந்துடக்கூடாதுப்பா. அப்ப அவங்களுடைய எப்படி இருக்குன்னா, திருப்பதிக்கு போறதுக்கோ திருவண்ணாமலைக்கு போறதுக்கோ பத்தி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி படுத்து செத்துடக்கூடாது, படுத்திருக்கும் போதே உயிர் இப்படி தானா பிரிஞ்சு போயிடணும் கடவுளே அப்படின்னு நிறைய பேர் போய் வேண்டாம்.
நான் எங்க வீட்டுல இருக்கிற மகனோ மகளோ எனக்கு படுக்க போட்டு அவங்க பணிவிடெல்லாம் செய்யக்கூடாது. யாரும் என்னை தூக்கி அங்கெல்லாம் விடக்கூடாது. படுக்கணும், என் உயிர் அப்படியே போயிடணும். ஆனா ஒரு யோகி சொல்றான், படுக்கணும் உயிர் போறதில்ல, நீ நின்றுகிட்டும் உயிர் போகலாம், உட்காந்துட்டும் போகலாம், நடந்துகிட்டும் போகலாம். ஆனா அந்த தியானம்னு ஒண்ணு இருந்தா, அப்படி தியானம்னு ஒண்ணு இல்லைன்னா நீ துன்பம்தான் அப்படிங்கறதான் இதோடைய உண்மைத்தன்மை. அது உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஏதாவது ஒரு ரூபத்துல கனெக்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க வேற மாதிரி இருப்பீங்க. அது நீங்க பார்த்துக்கங்க.